நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 4 இடங்களில் மிக கனமழையும் 72 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது கடந்த 24 மணி நேரத்தில். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 47 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 16% அதிகம். தற்பொழுது 2 மணி வரை அளவில் பதிவான மழை அளவை பொறுத்த வரைக்கும் நெற்குன்றத்தில் 10 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர், அண்ணா யூனிவர்சிட்டியில் 7 சென்டிமீட்டர், தரமணியில் 7 சென்டிமீட்டர், பூந்தமல்லியில் 6 சென்டிமீட்டர், நந்தனம் 6 சென்டிமீட்டர், கொளப்பாக்கம் 5 சென்டிமீட்டர், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பூந்தமல்லி 5 சென்டிமீட்டர். இதுவரைக்கும் பதிவானதெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் மணல்மேட்டில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் வரை பதிவாகிறது. இது 2:30 மணி வரைக்கும் இது வரைக்கும் உள்ளது. தொடர்ந்து இதுவாயிட்டு ஓகே. பனிப்புழு காலையில் 2 நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ பனிப்புழு இருக்காது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பனிப்புழு இருக்காது. காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் உங்களுக்கு மழை தொடர்ந்து மழை பெய்யலை, கேப் இருக்கும் பொழுது அந்த காற்றுல பனியில் அந்த கண்டென்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். அது ஈரப்பதம் நிறைய அதிக ஈரப்பதம் இருக்கிறதுனால காற்றில் இருக்கக்கூடிய தூசியில் பதியும் பொழுது உங்களுக்கு அப்படி தெரியும். மழை பெஞ்சும் போது அது இதுவாயிரும், வேஷ் அவுட் ஆயிரும். காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இயல்பு அப்படி. இது புயல் இல்லையா, இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிடையாது. காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இயல்பு அப்படி தான் இருக்கும். அது வீக்கான சிஸ்டம்ங்கிற பொழுது பகல் நேரம் இரவு நேரம் வேறுபாடு இருக்கும். ஒரு நாளில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேறுபாடு இருக்கும். செல்ஸ் டெவலப் ஆகணும். செல்ஸ் டெவலப் ஆகும்பொழுது இடையில்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட மழை இருக்கும். ஆமாம், வலு குறையிறதுக்கு வாய்ப்பு. படிப்படியாக தான் குறையும். வலு குறையும் பொழுது படிப்படியாக குறைந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்கிறது. அதனால் குறைந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வரக்கூடிய இது வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு மழை கொடுத்துருக்கு. பரவலாக பார்க்கும்போது பெரும்பாலான மிதமான மழை, அங்கங்கே தான் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கொடுத்துருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. இந்த சிஸ்டம் மிக இப்போ நம்ம மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து மிக மெதுவாக நகர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேகக்கூட்டங்களே பார்க்கும் பொழுது மொத்தமாக பரவலாக தான் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்குது. மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. நகரும் பொழுது உங்களுக்கு தென் தமிழ் மாவட்டங்கள்லேயும் இருக்கும். அது மெதுவாக நகர்ந்து செல்லும் பொழுது குமரிக்கடல் பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு காற்றினுடைய இது செல்லும் பொழுது காற்றில் ஈரப்பத குவிதல், மாய்ஸ்சர் ஃப்ளக்ஸ் கன்வர்ஜென்ஸ் வில் பி மோர்.
அப்படி இருக்கும் பொழுது இரவு பகுதியில் வரும் பொழுது உங்களுக்கு மழை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மழையின் காரணமாகவும் அங்கேயும் சில பகுதிகளில் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு தரக்கலுங்க கொடுத்துருக்கோமே, அதுதான் இப்போ சொல்கிறோம். ரெட் அலர்ட் அலர்ட்டுங்கிறது ஒரு இடத்துல என்டையர் இது கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி 3 இது தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் ஓரிடங்களில் அதிக கனமழைக்கும், பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கும் மிக கனமழை 1 to 2 இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது குறித்து அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படும். டிசம்பர் ஏன்னா பொதுவாக அக்டோபர் 31 வரை வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை இன்றைக்கி 31ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு நிற்காது. சில வருடங்களில் 3 வருஷம் இதில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 3 1 வருட காலகட்டங்களில் சில சமயங்களில் ஜனவரி மாதத்துக்கும் போகுது, 15 தேதி வரைக்கும் போகிறது. அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய இயல்பு பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும், சில சமயம் சீக்கிரம் முன்னாடியாகும். தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது, கடந்த காலகட்டத்திலாம் பார்க்கும்பொழுது ஜனவரி 5, கடந்த ஆண்டு ஜனவரி 15 அந்த மாதிரி பொங்கல் வரைக்கும் கூட போயிருக்கு. அது இப்போ ஒரு பைவீக்லி ஃபோர்காஸ்ட் வரும் இல்லையா, அதில் உங்களுக்கு தெரியும் மந்த்லி ஃபோர்காஸ்ட். மழைக்கான வாய்ப்பு 15ஆம் தேதி ஒட்டி 15ஆம் தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் நகர்வு, அதனால் ஏற்படக்கூடிய மழை, அது குறித்த விவரங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய இதில் தெரிவிக்கப்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த கணிப்பு விட ஒவ்வொரு நேச்சர் வந்து மாற்றி விட்டு போயிருது. இப்போ வந்து நீங்க ரெட் அலர்ட் கொடுக்கும்போது திடீர்னு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குது. இந்த மாதிரி இந்த சூழல்ல எதை வச்சுதான் நம்ம கணிக்க உண்மையில இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரலையா, இல்ல வந்து என்ன காரணத்தினால வந்து நம்மளால சரியான முறையில் கணிக்க முடியல? வானிலை இயல் என்பது முழுமையாக அறிந்து கொள்ளப்பட்ட அறிவியல் கிடையாது. இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சயின்ஸ். இன்றைய தினத்தில் 100% முழுமையாக எப்பொழுதுமே கணிக்கக்கூடிய அளவிற்கு கிடையாது. ஒரு வானிலை நிகழ்வு என்பது பலவிதமான காரணங்களால் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றோடு ஒன்று சில சமயங்களில் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது கணிப்புகள் சரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொன்று எதிரெதிர் திசையில் சில சமயங்களில் நகர்ந்து செல்லும் பொழுது கணிப்புகள் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது சயின்ஸோட நிலை. டெக்னாலஜி மட்டும் பத்தாது. டெக்னாலஜி உங்களுக்கு டெக்னாலஜிங்கிறது பேசிக்காக நம்ம நினைக்கிறது கருவிகள் இருந்தாலே எல்லாமே நல்ல கருவிகள்ங்கிறது உங்களுக்கு ரீடிங்ஸ் தான் கொடுக்கும். அந்த ரீடிங்கை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இட் இஸ் நாட் ஒன்லி த டேட்டா, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் த டேட்டா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சயின்ஸ், இட் இஸ் அ சயின்ஸ். அறிவியல் வளரும் பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தேவை தான். அறிவியலும் தொழில்நுட்பம் வளரும் பொழுது தான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லியத்தன்மை கிடைக்கும். அது இல்லாத போது இப்போ சமீபத்தில் கூட கேட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த பெஞ்சல் புயலுக்கு கேட்குற அதே இதுதான் கேட்குறீங்க நீங்கள். அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி வானிலையியல் முழுமையாக, குறிப்பாக புயல் பற்றி கேட்டிங்கன்னா கூட முழுமையான அறிவியல் கிடையாது. இட் இஸ் நாட் கம்ப்ளீட் சயின்ஸ். அதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை பலவிதமான ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகுது. இது ப்ராடாக பார்க்கும்போது இப்போ புயல் பற்றி சொல்லிட்டு இருக்கேன், மற்ற எது இருந்தாலும் சரி, இன்டர்னல் டைனமிக்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், உள்ளே நடக்கின்ற நிகழ்வுகள், வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள், இது எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், கடலுடைய உள்ளடக்கம், வெப்ப உள்ளடக்கம், காற்றில் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேற்பகுதியில் எந்த அளவுக்கு டைவர்ஜென்ஸ் ஆகுது, காற்று எப்படி திசை மாறுது, காற்றுக்கும் வளிமண்டலத்துக்குள்ள இன்ட்ராக்ஷன், மேகக்கூட்டங்கள் எப்படி உருவாகுது, அதனால் என்ன ஹீட்டு ரிலீஸ் ஆகுது, ப்ளஸ் அந்த புயலுடைய நகர்வு வேகம், இது மாதிரி பலவிதமான காரணிகள் இன்று வரைக்கும் நமக்கு ஃபேக்டர்ஸ் அறியப்பட்டிருக்குது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு புயல் உருவாகாத போது மெதுவாக காற்று பொதுவாக நேர் திசையில் போகும். புயலுங்கிறது சுழலும். அப்போ நேராக சென்று கொண்டு இருக்கின்ற காற்று சுழலுங்கிற போது திசை மாறணும். அப்போ அது என்ன, இது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது. அதுக்கு பின்னாடி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், சக்தியின் பரிமாற்றங்கள் இருக்கிறது. இது முழுமையாக அறியப்பட வேண்டும். இன்றைய தினத்தில் இது முழுமையாக அறியப்படவில்லை. புயல்கள் இருந்தாலும் சரி, வானிலை நிலைகள் இருந்தாலும் எல்லா சயின்ஸும் நம்ம கம்ப்ளீட் சயின்ஸ், இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்ஸ். அப்படி இருக்கும் பொழுது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடக்கின்ற பகுதி பெரும்பாலும் நம்ம அறிக்கையில் அந்த டைட்டில் சொன்னது புதுவை கரையில் கரையை கடக்குன்னு சொல்லியிருந்தோம். புதுவை கரையில் கரையை கடந்தது. எதில் நிலை மாற்றம் புயலாக இருக்கும்.
இல்லை புயலாக வருவதற்கு ஆற்றவில்லை. காரணம் அவ்வப்பொழுது அதனுடைய வலுவில் மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் கணிப்புகள் வெளியிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது ஏன் காரணம்னா, ஃபஸ்ட்டு அது நிலநடுக்கோட்டுக்கு அருகில் உருவாகி மேலே நகர்ந்து வந்து இலங்கைக்கு அருகில் உரசி நின்ற பொழுது நிறைய மழை கொடுத்தது. அப்போ அதனுடைய எனர்ஜி கம்மியாயிடுச்சு. அங்கிருந்து நேரம் நம்ம மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று கடலுக்குள் சென்றது. அப்போ வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பொழுது அதுக்கு சக்தி அதிகமாச்சு. அப்படி சக்தி அதிகமாகுது பிறகு அதுக்கப்புறம் வேகங்கள் மாறுபாடு நிறைய வேகம் பார்த்தோம். நம்ம சில சமயங்கள் 15 கிலோமீட்டர் வேகம், திடீர்னு ஒரு 0 கிலோமீட்டர் இதுக்கு நகராமல் இருந்தது. இப்படி பலவிதமான காரணங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது செயற்கைக்கோள் கணினி மாதிரிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அன்று முதல்ல மாலை அளவில் சொன்னோம் அதுக்கு சாத்தியமில்லை என்று. பிறகு இரவில் அது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தெரிவிக்கப்பட்டது. இது இங்கு மட்டும் இல்லை, அட்லாண்டிக் கடல் எந்த கடலில் கடந்த வருடம் அக்டோபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸுங்கிற புயலுக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் 112 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் வீசப்பட்ட அந்த ஓட்டிஸ் புயல் வீசும் பொழுது 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. ஆக நம்ம ஏதோ இத்தனைக்கும் அங்கெல்லாம் இத்தனை வகையான கருவிகள் புயலுக்குள் விமானங்களை செலுத்தி ஆய்வு விமானங்கள் ரெக்கனன்ஸ் ஃப்ளைட்ஸும்பாங்க, அவற்றின் மூலமாக விவரங்களை பெற்று கூட கணிப்புகள் செய்யப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கணிப்புகள் தவறுகின்ற பொழுது அதனுடைய டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கணும், சயின்ஸோட டிஃபிகல்ட்டி புரிஞ்சுக்கணும். இது லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களாலையும் அந்த இது போகல. இது தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, அறிவியலும் முக்கியம். ஆக முழுமையாக அறிவியல் அறியப்பட வேண்டும். அந்த அறிவியல் கணினியில் உள்ளீடு சேரப்பட வேண்டும். இதெல்லாம் செய்யப்படும் பொழுது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. இது மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து பண்ணுறாங்க. அதனால தான் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை புயல்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு இடத்தில் கூடி இன்று எந்த அளவில் இந்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, என்னென்ன இன்னும் செய்யணும், இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சு தொடர்ந்து கண்காணிப்போம். ஸோ சயின்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எங்கேயும் எழுதி வைக்கலை. டெக்னாலஜி என்பது மட்டும் கிடையாது, அறிவியல் சயின்ஸ் ஹேஸ் டு டெவலப். அப்படிங்கிற பொழுது அறிவியல் பற்றி பேசுவோம். இது வானிலையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்கள். ஓகே, இல்லை சயின்ஸுகள் காலநிலை மாற்றத்தினால் ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் இண்டிகேட் தட் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். சைக்ளோன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகக்கூடியது ஒன்று இருக்குது. அதே மாதிரி திசை மாற்றத்திலும் வேறுபாடுகள் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்குது. ஆனால் எதுவுமே உறுதியாக இவ்வளோதான். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புயலுக்குள்ளார அந்த விமானங்கள் சென்று படம் எடுக்கக்கூடியது, இந்த மாதிரி விமானங்களில் உள்ளே போய் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த இருக்கும் பொழுது கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதனுடைய நகர்வு பாதையில் வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை தவிர்த்து அசிமெட்ரின் கன்வெக்ஷன் வாங்க, ஒரு புயலுக்குடைய சுற்றிலும் மேகக்கூட்டங்கள் உருவாகுவதில் சமச்சீராக உருவாகாது. ஒரு பகுதியில் உருவாகும், இன்னொரு பகுதியில் உருவாகாது. இதெல்லாம் பொறுத்து தான் அதனோட நகர்வு மற்ற எல்லாமே இருக்கக்கூடியது. எது இப்பொழுதுதான் துவங்கியிருக்கிறாங்க, அதை பற்றி முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம். இப்போவே 15 இதுவரை பெய்த மழை மாறப்போகிறதில்லை. இன்னும் எது மழை பெஞ்சாலும் அது அடிஷ்னலாக தான் வரப்போகுது. இப்போ 47 சென்டிமீட்டர், இயல்பு 40 சென்டிமீட்டர், இன்னும் 4 சென்டிமீட்டர் தான் இயல்புக்கே. டிசம்பர் வரைக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாத காலங்களுக்கும் இயல்பு அளவு 44 சென்டிமீட்டர். இன்றைக்கி வரைக்கும் 40 சென்டிமீட்டர் ஆயாச்சு. இன்னும் 4 சென்டிமீட்டர் தான் வரும். பரவாயில்ல, நாட்டு சென்னைக்கு இல்லை, சொல்வது தமிழகம். அடுத்த ஸ்பெல் வரும் பொழுதும் எப்படி இருந்தாலும் இதை விட பெய்த மழை குறைய போகிறதில்லை. நிச்சயமாக 16 சென்டிமீட்டர், இப்போ 16% இயல்பை விட அதிகம், 2-3% அதிகமாகலாம். அதுக்கப்புறம் மழை பெய்யாமல் போனாலும் பழையபடி இதே 16% இயல்பை விட அதிகம். இயல்பை ஒட்டி 4 சென்டிமீட்டர், 4% 1% அளவில் இருந்தது.